ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வானத்தை பூமி படைத்த ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, இடைபெறுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, மறைவானவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. வந்திருக்கிற வாட்சியோடு வந்திருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியில இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பேசும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வெளிப்படும். ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் அல்ல, நம்முடைய நடக்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுவீராக. தேறினவர்களாக நிறுத்துபடி ஆண்டவரே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவே வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்தில் இந்த பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 வகை ஊழியங்கள், அழைப்பு, அப்புறம் வரங்கள், இவைகளை குறித்து நாம் கற்றுக் கொடுத்தோம். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது? அல்லேலூயா. இன்னைக்கு இன்னும் கூட அந்த 5 வகை ஊழியத்துல தனித்தனியாக ஒரு சில ஊழியர்களை நாம் அழைப்புகளை தியானிக்க போகிறோம். அதுல இப்போ நான் சுவிசேஷ அழைப்பு The calling for evangelists. சுவிசேஷ அழைப்பு ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். சுவிசேஷ வேலையை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் கூப்பிடுறாரு. இந்த அழைப்பு வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் என்ன செய்யணும்? சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷ வேலையை செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேரும் சுவிசேஷ வேலையை செய்யும். பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்த வாசிங்க. வேகமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:2-4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? சுவிசேஷ வேலையை செய்யணும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை நாம் செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா ஆண்டவர் அதில் பிரியமா இருக்க மாட்டார். சுவிசேஷ வேலையை செய்யும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிகிற அறிவை அடையணும். இது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. டியூட்டி, அது கடமை. எல்லாரும் செய்யணும்.
சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை செய்யணும். பவுல் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் கடனாளியா இருக்கிறேன். எதுக்காக கடனாளியா இருக்கிறேன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை குறித்து நான் கடனாளியா இருக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷம் அது என்ன செய்யும்? ஒரு மனுஷனை கர்த்தருடைய பாதையில கொண்டு வரும். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுக்கறத பார்க்கணும், அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிப்பதே மிகவும் ஆசீர்வாதமானது. இந்த பூமியில அவன் சுகபோகமாய் வாழ்வதை நாம் விரும்புவது நல்லது. ஆனால் அதை விட அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல அவன் வருவது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுல தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுல? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? சுவிசேஷ அறிவிக்கிற வேலையை நாம் செய்கிறவர்களா இருக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும். பவுல் சொல்லும் போது இந்த 16 வருஷத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. வசனத்தை திரும்ப வாசி. எங்க இருக்கு சொல்லிட்டு வாசி. அதுல பாருங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போக முடியும். எப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்காம இருந்தா. புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தை நீ பிரசங்கியாது இருந்தால் உனக்கு ஐயோ. அவர் சொல்றார், சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்படின்னா என்ன? எந்த மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட நபருக்கும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம். சுவிசேஷம் gospel, go spell. என்ன செய்யணும்? போய் சொல்லு. வீட்டுல இருந்து சொல்றது இல்ல, போ சொல்லு. இல்ல போ ஸ்பெல். சரியா? காஸ்பல் இல்லையா? அது இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நற்செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நற்செய்தி. என்ன நற்செய்தி? அது நற்செய்தி எது? ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார். நீ மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நற்செய்தி. இயேசு உனக்காக மரித்தார். இயேசு உன் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நற்செய்தி சுவிசேஷம். நாம் பெற வேண்டிய நரகத்தை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். நம்மே விட வேண்டிய ஆக்கிர தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷனுக்கு எந்த உதவி செய்யணும், ஆனா அதுக்கு மேலான ஒரு பிரதான ஒரு உதவி இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும். அதுக்கு நம்ம மேம்படுத்த கடமையா இருக்கு. எங்க போனாலும் எங்க வந்தாலும் சுவிசேஷ வேலையை நம்ம செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மரித்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார்.
இதான் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிதாவினிடத்துல வரமாட்டான்னு சொன்னார். அதனால நம்ம எப்பொழுதும் சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷத்தை அறிவித்தா தேவன் சொல்றாரு, எனக்கு ஆசீர்வாதம், உனக்கு அது ஆசீர்வாதம். பவுல் சொல்லும் போது சுவிசேஷத்தின் வேலையை செய். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் யாரை பார்க்கிறேனோ, யாரிடத்துல பேசுறேனோ, யாரிடத்துல நான் பழகுகிறேனோ அவருடைய ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு பெரிய பாரமும் அக்கறையும் இருக்கும்போது அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாதுபடி அந்த ஆத்மாவை எப்படியாவது மீட்கும்படி இயேசு இந்த பூமியில செய்த தியாகமான பணியை நாம் அவர்களுக்கு அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. வாசிங்க அப்புறம் பாருங்க, சுவிசேஷ வேலையை நான் உற்சாகமா செய்தால் எனக்கு பலன் உண்டு. பாருங்க, இதுல என்ன இருக்கா? சுவிசேஷ வேலை செய்தா பலன் இருக்கு. என்ன பலன்? ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். ஆமென். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயுல பாருங்க, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். ஆமென். என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்யணும். கர்த்தருடைய நாமத்தினால, ஆண்டவருடைய நாமத்தினால சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்யணும். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்யணும். இது பிரதான கட்டளையாகவும் இருக்குது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் இயேசு சொன்ன காரியம் பாருங்க. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யணும்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 18ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு என்ன சதா நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். இப்போ நான் அறிவித்ததை நான் சொல்லுகிறது நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இல்லையா? எல்லா மனுஷனும் சீஷராக்குங்க. எப்படி சீஷராக முடியும்? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அறிவிக்கிறவர் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? கேள்விப்படுவாங்க. இல்ல, கேள்விப்பட்டாதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம அறிவிக்கிறவங்க இல்லைன்னா அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க? அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் மிஷனரிகளாக நிறைய இன்னைக்கு ஆண்டவரை அறியாத மக்கள், ஆதிவாசிகள், இன்னும் பல விதமான பழங்குடியினர், இன்னும் ரொம்ப மலைகளிலே குன்றுகளிலே வாழுகிற ஜனங்களை தேடி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? போய் அவர்களுக்கு சுவிசேஷ வேலையை செய்யறாங்க. நரபலி செலுத்துகிற ஜனங்கள் நடுவில், மனிதர்களை உயிரோடு கொண்டு தின்கிற ஜனக்கூட்டத்தின் நடுவில் பாரத்தோடு போய் இன்னைக்கு சுவிசேஷ வேலையை செய்யறாங்க. ஏன் தெரியுமா? அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தேசங்களிலே, வளைகுடா நாடுகளிலே பலவிதமான சுவிசேஷம் போகக்கூடாத பல நாடுகளுக்குள்ளவும் இன்றைக்கு சுவிசேஷ வேலை
என்ன பண்றது? வேகமாக செய்யப்படுகிறது. காரணம் என்னன்னா, தேவன் கொடுத்த கட்டளை, இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, அது என்ன கடமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை நாம் அறிவிக்க வேண்டும். இலவசமாய் கொடுத்திருக்கிற மீட்பை நாம் அறிவிக்க வேண்டும். இலவசமாய் கொடுத்திருக்கிற ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பூமியில நான் நல்லா சந்தோஷமாய் வாழணும், இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் நான் எப்படி வாழணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இன்னைக்கு அநேக மனுஷனுடைய விருப்பம் தான். ஆனா மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்னது? சொல்லுங்க. சோத்திரம். பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை இல்லையா? அங்க கண்ணீர் இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க அலறுதல் இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இயேசுதான் வழி. அல்லேலூயா. அதை நம்ம கற்றுத்தரணும். நித்தியமான வாழ்க்கைக்கு, நிரந்தரமான ஜீவியத்திற்கு, நித்திய வாழ்க்கைக்கு இயேசுதான் வழி. அதை நம்ம சொல்லி தரணும். அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் தெரியலாம். அநேகர் அலைந்து திரிகிறாங்க. இன்னைக்கு அநேக இடங்களுக்கு போறாங்க, எவ்வளோ இடங்களுக்கு போறாங்க. எங்க போனா நமக்கு காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி தெரியாம ஓடுறாங்க. இயேசு செய்த அற்புதமான காரியம் சிலுவையில உங்களுக்காக எனக்காக மரித்த ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இது அழைப்பு சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அழைப்பு சம்பந்தப்பட்டதுதான். எல்லாருக்கும் சுவிசேஷ வேலையை செய்ய தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? சுவிசேஷகர் சுவிசேஷ வேலையை செய்தா, சுவிசேஷத்தை அறிவித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. சுவிசேஷங்களுடைய வேலையை செய்யும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உங்க பள்ளிகள்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்யற இடத்துல, பழகுற ஜனங்கள் நடுவில் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் வெளிநாட்டு கடவுள் கிடையாது. ஏசப்பா ரொம்ப எங்கேயோ இருக்கிற கடவுள் இல்லை. பூமியின் மத்தியில இயேசு பிறந்தார். முழு உலகத்தை காப்பாற்ற பூமியின் மத்தியில இயேசு எருசலேமிலே தேவன் பிறந்தார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, பூமியில இருக்கிற எல்லா மனுஷனையும் ரட்சிக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கணும். இஸ்ரேல் தேசம் பூமியில மைய பகுதி என்று சொல்றாங்க. அந்த இடத்துல இயேசு ஜீவனை விட்டார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இயேசு நேசித்தபடினால அந்த இடத்துல ஆண்டவர் பிறந்தார். அந்த தேசத்துல ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. தேசம் அதுவா இருந்தாலும் அது ஆசியா கண்டத்துல இயேசு பிறந்தார். அல்லேலூயா. கவனிக்கணும். பூமியின் மத்தியில இயேசு பிறந்தார். காரணம் முழு உலகத்தை ரட்சிக்க இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை ரட்சிக்கிற ஒரு விலையேற ரத்தமா இருக்கு. இலவசமாய் தெய்வம் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது இன்மைப்படுத்த கடமையா இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றேன். கவனிக்கணும். சுவிசேஷ வேலையை நம்ம செய்யணும். சுவிசேஷங்களுடைய வேலையை செய்யணும். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமில்லை. சுவிசேஷங்களுடைய வேலையை செய்யணும். சரி, சுவிசேஷம் அறிவிக்கும் போதுதான், சுவிசேஷம் அறிவிக்கிற மனிதனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? வரங்களை தருகிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற பாரம் உள்ள ஜனங்களுக்கு தான் என்ன கொடுக்கிறாரு? வரங்களை கொடுக்கிறார். இப்போ ஆத்ம பாரம் உள்ளவனுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கிற பாரம் வரும். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற பாரம் வரங்களுக்கு தான் கர்த்தர் கிஃப்ட் கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்கிற சக்தியை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் ஜெபிக்கும் போது வியாதிகளை குணமாக்குகிற வல்லமையான அந்த வரத்தை செயல்படுத்துகிறார். பிசாசுகளை துரத்துகிற வரத்தை செயல்படுத்துகிறார். அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை செயல்படுத்துகிறார். பற்பல பாஷைகளை பேசுகிற இந்த வரத்தை தேவன் செயல்படுத்துகிறார். ஞானத்தை போதிக்கிற வசனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அறிவை உணர்த்துகிற வசனத்தை தேவன் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை குணமாக்க வரங்களை கொடுக்கிறார். இல்ல அதிசயம் செய்கிற அற்புதம் செய்கிற வரங்களை தேவன் கொடுக்கிறார். ஒரு தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிற உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வரங்கள் வேணும். ஆமென்.
வரம் இல்லாம போய் நின்னாங்க அப்படியாகும். அற்புதம் வேணுமா இல்லையா? இல்ல. இயேசு கிறிஸ்துவ அநேகர் தேடி வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? 3 கூட்டம் வந்துச்சு. ஒண்ணு வேடிக்கை பார்க்கிற கூட்டம். இது எல்லா இடத்துல இருக்கும். என்ன செய்யாது? மனம் திரும்பாது, இயேசு ஏற்றுக்கொள்ளாது. என்ன செய்யும்? வேடிக்கை பார்க்க வரும். 2வது எதுக்கு வரும்? சுகத்துக்காக மட்டும் வரும். விளக்குதா? 2வது கூட்டம் எதுக்கு வரும்? சாப்பாட்டுக்காகவும் சுகத்துக்காக மட்டும்தான் வரும். 3வது கூட்டம் இருக்குது, அதுதான் இயேசுவை பின்பற்ற வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்த எல்லா கூட்டமும் எப்படி வந்துச்சு? இயேசு அற்புதம் செய்ததுனால வந்துச்சு. இயேசு அதிசயம் செய்ததுனால வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுருவை நிழல் பட்டு சொல் கொடுக்கும்படியான வல்லமையை தேவன் தந்து பயன்படுத்தினார். பேதுருடைய நிழல் பட்டு சுகமாகவும் விடுதலையாகவும் அற்புதங்களை நடக்கும்படியான சக்தியை தேவன் பேதுரு நிழலுக்கு தேவன் கொடுத்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எப்படி செய்தார்னா, பேதுரு ஒரு சுவிசேஷ வேலையை செய்கிற ஒரு அழைப்பு பெற்றிருந்தார். சுவிசேஷனுடைய வேலையை செய்தார். நான் சொன்ன பார்த்தீங்களா? அப்போஸ்தலர்கள் இந்த 5 விதமான அழைப்புகளிலும் 4 அழைப்புகளிலும் அவர்கள் செயல்படுவார்கள் இல்லையா? அப்போஸ்தலர்களால இந்த 5 அழைப்பு நேசிக்கும் நிறைவேற்றப்படும். அவங்க சுவிசேஷம் அறிவிப்பாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவர்கள் சொல்லுங்க சபையை ஸ்தாபிக்க மேய்ப்பராக இருப்பாங்க, வசனங்களை தியானித்து வசனங்களை ஆழமான சத்தியத்துல ஜனங்களுக்கு பகுத்து போதிக்கிற போதகராகவும் இருப்பாங்க. விளக்குதான்? அல்லேலூயா. அப்போ இந்த 5 விதமான ஊழியர்கள் பிரதானமான அழைப்பு பெற்ற பேதுருவும் அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் என்ன செய்தாங்க? தெருவுல போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் அவர்களுக்கு வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சுவிசேஷ வேலையை அவர்கள் செய்தார்கள். காரணம் என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது மிக பெரிய கடமை. அது எல்லாரும் விழுந்த ஒரு காரியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவர்கள் சுவிசேஷ வேலையை செய்யணும். தேவன் அதில் பிரியமா இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்துல யார் செயல்படுறாங்களோ அவங்களோடு கர்த்தர் இருந்து அவர்களுக்கு வல்லமைகளை வரங்களை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். இந்த கிராமத்துல போகும்போது வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. வியாதிஸ்தர்கள் இருக்கும்போது நான் அவர்களுக்கு இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று நான் சொல்லுவேன். இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. கேட்ட பிறகு என்ன சொல்றாங்க? இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு சோத்தை தரணும்னு சொல்றாங்க. நான் போயிட்டு செய்யறேன், ஜெபிக்கிறேன். அப்ப அங்க என்ன உண்டாகணும்? அந்தவர்களுக்கு என்ன உண்டாகணும்? சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும். ரொம்ப நாளா தூங்காதவங்க தூங்கணும். ரொம்ப நாளும் ஆறாத வியாதி என்ன செய்யணும்? ஆறணும். பிசாசு பிடியில இருந்தா அந்த பிசாசு அவங்களை விட்டு நீங்கணும், அற்புதங்கள் நடக்கணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? வரங்கள் செயல்படும். சும்மா வீட்டிலே இருந்துட்டு எனக்கு வரங்கள் வேணும்னு சொன்னா கொடுக்க மாட்டாரு. சும்மாவே உட்கார்ந்துட்டு எனக்கு வரங்கள் வேணும்னு சொன்னா கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. சுவிசேஷங்களுடைய வேலையை செய்யும். கைப்பிடியில் எடுத்து போய் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கணும். ஆண்டு சொன்னார், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். 1 பேதுருல நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நினைக்கிற வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி பாருங்க, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய எங்க கொண்டு வந்தாரா? நம்மள ஆச்சரியமான ஒளி நடக்குது. எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருந்தோம்? அந்த காலத்துல இருந்தோம். இருள் கூட கிடையாது, அதுக்கும் மேல அவ்வளோ இருள் இருந்தோம். அந்த காலமான இருளில் இருந்த நம்மை, அந்த காலத்தில் இருந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் செய்யற ஒளி இடத்திற்கு
வரவழைத்தார். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய இருளின் கிரியைகள் இருக்குமானால் நாம் இயேசுவை என்ன செய்யல, இன்னும் அறிந்து கொள்ளல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய, இதுதான் சுவிசேஷம். என்னது? புண்ணியங்களை அறிவிக்கணும். என்னது? அவர் என்ன புண்ணியம் பண்ணார்? நமக்கு ரட்சிப்பை தந்தார், பாவ மன்னிப்பை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினார், எல்லா சாபங்களையும் நீக்கினார். இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த புண்ணியங்கள். அதற்கு மேலாக நமக்கு என்ன கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, பயத்திலிருந்து விடுதலையாக்கினாரு, அற்புதங்களை செய்தார். இதெல்லாம் தேவன் செய்த புண்ணியங்கள். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்னவா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னதான்? சூஸ் பர்சன். என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணார். You are you. Choose person. அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, தெரிந்து கொள்றார். என்ன செய்றாரு? சொல்லுங்க, தெரிந்து கொள்றார். கடல்ல நிறைய இடம் இருக்கு இல்ல, ஆனா சிலர் தெரிந்து கொள்வாங்க. எதை தெரிந்து கொள்வாங்க? நண்டு பிடிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டானா அது கேட்ட வலை இருக்கு, அது போட்டாதான் நண்டு மாட்டோம். பெரிய மீன் அது மாட்டோம்னா அதுக்குன்னு ஒரு வலை இருக்கு. சின்ன சின்ன மீன்கள் இருக்கு, அது மாட்டோம்னா இறா பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வலை இருக்கு. அப்போ இங்க இருந்து போகும்போது என்ன செய்வாங்க? மீன் பிடிக்கிறவங்க அந்த வலைகளை கொண்டு போவாங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் அது பிடிக்க சொல்லி போடுவாங்க. கரெக்டா மாட்டோம். இந்த மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் நம்ம எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ பகுதியில ஒருத்தரை தெரிந்து கொண்டார், திருவள்ளூர்ல அந்த சைடுல, இந்த சைடுல, இங்க அங்க. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொன்னா, இணைத்து இருக்கிறார் சொன்னா, தேவன் உங்களை கொண்டுதான் இந்த பட்டணத்தை அசைக்கணும், உங்களை கொண்டுதான் இந்த தெருவை அசைக்க போகிறார், உங்களை கொண்டுதான் உங்களுடைய அபார்ட்மெண்ட் முழுவதும் தேவன் ரட்சிக்க போகிறார். காரணம் என்னன்னா, தேவன் சூஸ் பண்ணியிருக்கிறார். யார? உங்களை. எதற்கு சூஸ் பண்ணியிருக்கிறார்னா, சுவிசேஷ வேலையை செய்வதற்கு, இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட என்னவா? யாரா இருக்கிறீங்க? பிரீஸ்டா இருக்கிறீங்க, ஆசாரியர்களா இருக்கிறீங்க, லேவியரா இருக்கிறீங்க. வாசிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அந்த நாட்கள்ல யாரும் செய்யணும்? பிரீஸ்ட், ஆசாரியன் தான் செய்யணும் ஊழியத்தை. ஆசாரியன் தான் பலி செலுத்தணும், ஆசாரியன் தான் எல்லாம் செய்யணும். இல்ல, பிரீஸ்ட் தான் செய்யணும், ஆசாரியன் தான் செய்யணும், ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். இல்லையா? ஆசாரியனை தனியா வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு எல்லாரையும் ஆசாரியர்களாக, லேவியராக எது மாற்றினது? நான் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அது என்ன வேலையும்? ஆசாரிய ஊழியம். மற்றவர்களுக்காக நீங்க பாவமன்னிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, மற்றவங்க மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிறீங்க, மற்ற தேசங்கள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிறீங்க, அவருடைய காரியங்களுக்காக நீங்க விளக்கறையும் செய்றீங்க, மற்றவர்களுக்காக உபவாசம் பண்றீங்க, மற்றவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இது என்னதுன்னா சாக்ரிஃபைஸ். இது வந்து பலி செலுத்துறது. அப்போ ஆசாரியர்கள் செய்த வேலை அது. இயேசு ஒரே பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமா, பழுதற்ற பலி, கிருபாதார பலி இயேசு. இயேசு எல்லா மனுஷனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரே பலியாக தன்னை ஆண்டவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் போது அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஆசாரிய ஊழியம். அந்த ஆசாரியர் செய்த வேலை என்ன? இஸ்ரவேல் என்ன செய்யணும்? பாவம் செய்தவன் வருவான், அவனுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காணிக்கைகள் உண்டு, 3 பலி செலுத்துகிற காரியம் உண்டு. ஒன்று புறா குச்சி, புறா. அவங்க பாருங்க, ஆண்டவரோட நல்லவர் பாருங்க. அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பலி செலுத்தும்படி தேவன் செலுத்துறாரு. அதோட கொஞ்சம் வசதியா இருந்தா அப்படின்னா அவன் யாரு? ஆடுகளை பலி செலுத்துறான். அதை விட இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கிறவன் அவன் காலையில பலி செலுத்தணும். பாருங்க, ஆண்டவர் பாவம் மன்னிக்க எல்லாரும் தரணும்னு ஆண்டவர் பலிகளை கூட என்ன செய்யறாரு?
ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு புறா குஞ்சு கொண்டு வந்து அவன் பலி செலுத்த வரும்போது ஆசாரியன் இவன் கைகளை அவன் தலை அந்த புறா மேல வைத்து இவன் என்ன செய்வான், இவனுடைய பாவங்களுக்காக இந்த புறாவை என்ன செய்றேன், நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி செலுத்தும் போது இவனுடைய பாவங்கள் அப்ப என்ன செய்து மன்னிக்கப்படுகிறது. இப்படியா அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல அது செலுத்தப்பட்டது, தகனம் செய்தார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பலி செலுத்தப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி தன்னையே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான வாசிக்கலாம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல பிதா அன்பு வைத்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலி செலுத்தப்பட்டு விட்டது. அப்ப மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஆசாரியன் மாதிரி ஜெபிக்கணும். மற்ற தேசங்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் ரத்தம் சிந்துறாங்க. ஒவ்வொரு நாளும் பல தேசங்களிலே, பல நாடுகளிலே, பல மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அழைக்கப்படுறாங்க, ரத்தம் சிந்தி மறிக்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் அப்படிதான் ரத்தம் சிந்தி மறித்தாங்க. சும்மா அவங்களுடைய முடிவு ஆகல. இயேசுக்காக மறித்தார்கள், சுவிசேஷத்துக்காக மறித்தாங்க. சுவிசேஷ வேலையை செய்யும் போது எத்தனையோ முறை பவுல் அடிக்கப்பட்டிருக்கிறார். சுவிசேஷ வேலையை செய்ததுனால எத்தனையோ பேருக்கு நடுவுல அவர் கட்டப்பட்டிருக்கிறார். சுவிசேஷ வேலையை செய்யும் போது பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது அவர்கள் அதை சகித்தார்கள். ஆரம்பகால ஊழியத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை செய்யும் போது யார் எனக்கு பணம் கொடுப்பாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்க? பணத்தை எதிர்பார்த்து ஊழியம் செய்யறது அல்ல ஊழியம். ஊழியம் என்பது என்ன? ஆண்டவருக்காக, அவரை திருப்திப்படுத்துவதற்காக, அவரை மகிழ்ச்சியாக்குவதற்காக செய்கிறது தான் சுவிசேஷ வேலை. பரலோகத்தின் உதவியை ஒத்தாசை மாத்திரம் பார்த்து செய்கிறது தான் சுவிசேஷ வேலை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த நாட்கள்ல கமாலியனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்திருந்தவர். அதாவது ரொம்ப பிரசித்தமான வேதத்தை நன்கு ஆராய்ந்து படித்து ஆராய்ந்து போதிக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு நல்ல ஒரு கல்விமானாக இருக்கிற கமாலியல். அப்படிப்பட்டதான பிரீஸ்டுக்கு உட்கார்ந்து படித்தவர் தான் இந்த பவுல். நியாய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் முழுவதும் கற்று தேர்ந்தவர் இந்த பவுல். அப்படிப்பட்டதான இந்த பவுல் என்ன செய்தாரு? அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு 2 கப்பல்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் இருந்தது. 9 கோடி மதிப்புள்ள பணங்கள் அவருக்கு இருந்ததா அந்த நாட்கள்ல. அந்த பவுல் சொல்றாரு, எல்லாம் நஷ்டமும் குப்பை என்று எண்ணி நான் விட்டு தேவனுக்காக ஊழியத்துக்கு வந்தேன். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணி விட்டு விட்டேன், அவைகள் எனக்கு பிரயோஜனம் இல்லை. சுவிசேஷ வேலையை செய்த அநேக அனுபவங்கள் எனக்கு உண்டு. சுவிசேஷ வேலையை தெருவா செய்யும் போது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இங்கெல்லாம் யாராவது ரொம்ப பாடி கட்டி பின்னாடி இருப்பாங்களா? யாரும். ஆயிரமான தூதர்கள் தான் எனக்கு முன்பாக இருப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்படியே ஒல்லியா இருப்பேன். எங்க ஆவியானவர் சொல்றாரோ அங்க போய் நின்று சுவிசேஷ வேலையை செய்வேன். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுவேன், சுவிசேஷ வேலையை செய்வேன்.
அநேக வீடுகள் நிறைந்த கிராமங்களா இருந்தா அங்க போய் சுவிசேஷ வேலையை செய்வோம். பாருங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா, அங்கெல்லாம் அற்புதத்தை தேவன் செய்வார். கண்ணீரோடு இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க, ஆதரவற்ற நிலையில இருப்பாங்க. ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, கவனிங்க, கணவர் வந்து ஜெயில இருக்கிறார். நான் செய்த இடம் அப்படிப்பட்ட ஊழியம், அப்படிப்பட்ட இடம். கணவர் ஜெயில இருக்கிறார், பிள்ளைங்க வெளில இருக்கிறாங்க, பிள்ளைங்களோடு இவங்க இருக்கிறாங்க. சோத்திரம். நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எதனையோடு இருந்தாங்க. சுவிசேஷத்தை அறிவித்தேன், சுவிசேஷத்தை அறிவித்தேன். இயேசுவை நேசிக்கிறவன் கவலை மாற்றுவார். இயேசுக்கு ஒப்புக்கொடுன்னு சொன்னேன். அவங்க அப்படியே சுவிசேஷத்தை கேட்டாங்க. அவர்கள் வீடுகள்ல அக்க பக்கத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ வேலையை செய்வேன். 2 பாட்டு பாடுவேன். சுவிசேஷத்திலிருந்து அந்த 4 சுவிசேஷங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி ஜபித்து வருவேன். இப்படி ஒரு சில நாட்கள் ஜபித்து வந்தேன். கவனிக்கணும், ஆண்டவர் அவருக்கு அவருடைய கணவருக்கு என்ன செய்தாரு? அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் வெளியே வந்தாங்க. அந்த சகோதரனுக்கு ஜாப் கிடைச்சு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அவருடைய தவறை சொல்லி, அவருடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி, இப்படி எல்லாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க, இனி இந்த பாவம் செய்யாதீங்க, இப்படிப்பட்ட நண்பரோட செய்யாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார் அப்படி சொன்னேன். பாருங்க, நீங்க நல்ல வீடு, நல்ல வாசல், நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பேத்திகளோடு கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். இது இயேசு செய்த அற்புதம். இது இயேசப்பா செய்த அற்புதம். ஒரு மனுஷனை மனம் திரும்ப செய்வது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஒரு திருடனை நல்லவனாய் மாற்றுவது இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஒரு குடிகாரனை நல்ல மனுஷனாய் மாற்றுவது இயேசப்பாவால் மட்டும்தான் முடியும். ஒரு தரித்திரனை கர்த்தருக்குள்ள வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு வருமானத்தோடு தேவன் மாற்றுவது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை பொழுதிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறது. அல்லேலூயா. சுவிசேஷ வேலையை செய்யணும். இருளில் இருக்கிறவங்க, அந்த காலத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்ம கொண்டு வரணும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன். நடக்கணும். உலகத்தில் இருக்கிறவன் இப்பிரபஞ்சத்துக்குரிய இல்லையா, இப்பிரபஞ்சத்துக்குரிய அவன் பிசாசு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. 2 கண் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. இல்ல, இந்த 2 கண் இல்ல, நம்ம சரீர பிரகாரமான பார்க்கிற கண்கள் ஒண்ணு இருக்கு. இன்னொரு கண் இருக்கு. என்னது? மனக்கண். என்னது? மனக்கண். அந்த மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? குருடாக்கி வைத்திருக்கிறார். யார் குருடாக்கி வைத்திருக்கிறார்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் யாருக்கும் சிவன். ஆண்டவராகிய தேவன் படைக்கும் போது கர்த்தர் 3 தூதர் கூட்டங்களை படைத்தார். அதுல பிரதானமா லூசிபரையும் அவருடைய கூட்டத்தையும் உண்டாக்கினார். அவன் என்ன செய்தான்? இருதயத்துல மேட்டிமை கொண்டான். அதனால கீழே தள்ளப்பட்டான். அவன் தான் பிசாசாய் மாறினான். தேவனுக்கு விரோதமாய் எழுப்பினான். அவனுடைய முடிவு தான் நரகம். கர்த்தர் நரகத்தை அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் வைத்திருக்கிறார். தள்ளப்பட்ட தூதர்களுக்கு தான் வைத்திருக்கிறார். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்றைக்கு பூமி என்ன செய்யறாங்க? ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய மனக்கண்களை பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க தான். நீ இந்த பாவங்களை செய், இந்த அக்கிரமங்களை செய், இப்படிப்பட்ட காரியங்களை செய், பூமியில வாழுகிறது தான் முக்கியம், பூமியில இப்படி எல்லாம் நடக்கிறதா முக்கியம், பூமியில சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம், பூமியில எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதா முக்கியம் சொல்லி பூமி குறித்த காரியங்களையே சொல்லிக் கொண்டிருப்பார்.
அவனுக்கு எப்பவுமே என்னதான் பேசுவான், என்ன பேசுவான்? பூமிக்குரியதை மட்டுமே பேசுவான். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல சுவிசேஷ பாரம் எனக்கு அதிகமா இருந்தது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், எங்கேயோ போய் சுகம் கொடுக்குறேன். இயேசுபாட்ட வந்த பிறகு தான் சுகம் கிடைச்சு. பணமே இல்லாம சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சோத்திரம், அல்லேலூயா. 10,000 எடுத்துட்டு போவோம். ஒரு டாக்டர் அந்த ரிசல்ட் அந்த அந்த அது இது எடுக்க சொல்லுவான். எல்லாம் கரைஞ்சு போயிடும். சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது. எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவோம். ஆனா சுகம் இல்லைன்னு சொல்லுவார். மந்திரவாதி கிட்ட போனோம். மந்திரவாதிகள் அது வாங்கிடுவா இது வாங்கிடுவான்னு சொல்லுவான். எதை வாங்கி வந்து கொடுப்போம். 40,000 ஆகும். எல்லாம் முடிச்சு வந்தா வீட்டுக்கு வந்தா சுகம் இல்லைன்னு சொல்லுவார். கோயில்கள் எல்லாம் சுத்தணும். என்னென்ன இடமோ கூட சுத்தணும். அங்க போகாத இடமே இல்லை. எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா? எங்கேயாவது எங்க குடும்பத்துல நம்ம நிம்மதி கிடைக்குமா? எங்க நாலேஜுக்கு நாங்க முதல்ல பார்த்தது டாக்டர், ரெண்டாவது பார்த்தது மற்றவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மந்திரவாதிகள், மற்ற இடங்கள். மூன்றாவது நாங்க பார்த்தது எங்களுடைய நம்பிக்கை உள்ள சில இடங்கள் இல்லையா, நாங்க இருந்த இடங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்பிக்கை அந்தந்த இடத்துக்கு போவோம். அங்க 3 நாள் தங்கி 4 நாள் தங்கி வந்தோம். கடைசியில அதுக்கப்புறம் கூட வேற எங்கேயோ யார சொன்னாங்களோ அங்கெல்லாம் போகணும். எல்லா பணமும் செலவழித்து கடைசியில சாகணும்ன்ற நிலைமையில இருக்கும்போதுதான் இயேசு எங்களை தேடி வந்தார். இயேசு ஒரு மனுஷ மூலியமா எங்களை தேடி வந்தார். சுவிசேஷத்தை நாங்க கேட்டோம். அதுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அடைக்க சொல்லி இருந்தாலும் நாங்க எங்க காது அடைக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய மனக்கண் புல்லாக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன? எங்களுக்கு தான் பணம் இருக்குது, எங்களுக்கு தான் பேரல் இருக்குது, எங்களுக்கு தான் நிறைய காரியங்கள் இருக்குது, நாங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி நிறைய இருக்குது, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம்னு சொல்லி கிறிஸ்தவத்தை நாங்கள் புறக்கணித்தோம். இயேசுவை வேண்டாம்னு சொன்னோம். இயேசு ஒரு இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேண்டாம், இயேசு வேண்டாம், நாங்க எல்லாம் பார்த்துருவோம், எங்கிட்ட பணம் இருக்கு, நாங்க அங்க போலாம், இங்கே போலாம், டாக்டர் போலாம், என்ன முட்டாள்தனம், வியாதினா டாக்டர் தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்து டாக்டர் எல்லாம் ஒண்ணு ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆனா இவருடைய பலவீனங்களை பார்க்கும்போது துடிப்பார், கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் பார்த்து அனுபவிச்சு கடைசியில எங்கேயும் நிம்மதி இல்லை, எங்கேயோ விடுதலை இல்லை, எங்கேயோ சுகம் இல்லை, எங்கதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லி வரும்போதுதான் இயேசு சிலுவையில உள்ள காத்து மறித்து அந்த நிம்மதியை வைத்திருக்கிறாங்க சுவிசேஷத்தை நான் கேள்விப்பட்ட போதுதான் எங்க அப்பாவை நான் சபைக்கு கூப்பிட்டு போனேன், ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். அங்க இருக்கிற ஊழியக்காரர் அதை எங்களை மாதிரியே இயேசுவை பாதையில ஏற்றுக்கொண்டவர். அவருடைய சாட்சி சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண அடுத்த வினாடி எங்க அப்பாவுக்கு சொல் கிடைச்சது, எங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைச்சது. பார்த்தேன், ஆண்டவரே இந்த 1 வருஷம் இவ்வளவு வேஸ்ட் பண்ணோம், 1 வருஷம் எங்கெங்கயோ போனோம், 1 வருஷம் நாங்க தூங்கவே இல்லை, 1 வருஷமா நாங்க எங்கெங்கயோ போய் அடைஞ்சோம், பணம் எவ்வளவு செலவு பண்ணோம், நிம்மதி இழந்தோம், எவ்வளவு சுகத்தை இழந்தோம், எவ்வளவு பிரச்சனை இழந்தோம். ஆனா எங்களுக்கு சொன்ன அந்த வினாடியை நாங்க ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு வீடு போயிருக்காது, வருமானங்கள் போயிருக்காது, நாங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. இயேசுவை நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலையே பார்க்கும்போது வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு படித்தவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பெரிய அதிகாரிகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பெரிய படித்தவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள், மேதாவியுடைய மனக்கண்களை எல்லாம் பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன் சொன்னா அவனுக்கு என்ன உண்டு? அந்த அதிகாரத்தை வைத்து பயன்படுத்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு மாற்றி தந்து எங்களுக்கு அற்புதம் செய்தார். அற்புதம் செய்த உடனே எனக்குள்ள ஒரு காரியம் வந்துச்சு. சோத்திரம், அல்லேலூயா. இந்த உலகத்துல நான் வேலை செய்தா எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்? எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். அது சம்பாதிச்சா என்ன செய்ய முடியும்? நான் மட்டும் தான் சுகமா வாழ முடியும், நான் மட்டும் தான் நிம்மதியா வாழ முடியும். அதனால என்ன பிரயோஜனம்? இலவசமாய் கொடுத்த இயேசு, எனக்கு கொடுத்த சுகம், எங்க அப்பா கொடுத்த விடுதலை, எங்க குடும்பத்துல வந்த நிம்மதி, இது இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க. உன்ன மாதிரி வாலிப நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ நல்லா இருக்கிற, நல்ல அழகா உட்கார்ந்து இருக்கிற, நல்ல நீ ட்ரெஸ் பண்ண, விசால் சொன்னக்குள்ள இருக்கும் போது நீ ட்ரெஸ் பண்ண முடியுதா? இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நடுவத்தருக்கு போன. அப்படிப்பட்ட வியாதி, அப்படிப்பட்ட பலவீனங்கள் உனக்கு இருக்கும்போது கர்த்தர் உன்னை தேடி வந்து விடுதலை கொடுத்தாரு. உன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் தானே, அவருடைய வேலையை செய்ய வேண்டியது அவசியம் தானே.
நான் படிக்க கொண்டிருந்தேன், மாஸ்டர் ஆஃப் டிகிரி படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு, நிறைய வேலைகள் எனக்கு வந்துச்சு, நிறைய வேலைகள் செய்துட்டே இருந்தேன். எல்லா பணம் கை நிறைய சம்பாதிக்கலாம், படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல பேலன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குதான். நான் சொன்னேன் இதெல்லாம் தேவைட எனக்கு பெரிய வேலை இருக்குது. இது என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு இலவசமாய் கொடுத்த சுகத்தை, விடுதலை இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் எத்தனை பண கோடி கோடியா இருந்தாலும் கொடுக்க முடியாது. அந்த விலையேற பெற்ற விடுதலை ரட்சிப்பை இயேசு ஒருத்தர் தான் தர முடியும். அந்த இயேசுவை அறிவிக்கிற வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க இப்படி இருந்தா அவனுக்கு திருமணம் ஆகுமா, இப்படி இருந்தா அவனுக்கு நல்ல காரியம் நடக்குமா, நீ பரதேசியால சுத்தி தெரியணும், உனக்கு சாப்பாடு கூட வழி இருக்காத, உனக்கு யாரு போஷிப்பா, சுவிசேஷ வேலையை செய்தா என்ன கிடைக்கும்? சொந்தக்காரங்க இப்படி பேசுவாங்கல்ல, எல்லாம் எப்படி போறாங்க பாரு, எப்படி இருக்கிறாங்க, உனக்கு என்ன இருக்கு? சைக்கிளை தவிர ஒண்ணும் இல்லை, வேற என்ன இருக்கு? நீ படிச்சு முட்டாளா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். சொல்றவங்க எல்லாம் யாரு? நான் வேதனைப்படும் போது, நாங்க கஷ்டப்படும் போது எங்களுக்கு யார் உதவி செய்யலையே? இப்ப எங்கள் கண்ணீரை துடைத்தவர் யார்? இயேசுதானே. அப்ப அவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், பசியா இருக்க ஆயத்தமா இருக்கிறேன், நிர்வாணமா இருக்க ஆயத்தமா இருக்கிறேன், அவருக்காக கஷ்டப்படணும் ஆயத்தமா இருக்கிறேன், அவருக்காக எதையும் நான் செய்வேன். இன்னைக்கு எனக்கு நாம் நிம்மதியை இயேசுதானே கொடுத்தாரு. இந்த தீர்மானம் பண்ண, இதான் நல்ல தீர்மானம், இதான் நல்ல தீர்மானம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு முறை ஓங்கி ஒரு மனுஷன் ஓங்கி ஒரு குத்து குத்துனான். அது என்கிட்ட ஏறக்குறைய 3-4 மாதம் வழி இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா திருப்பி நான் ஒன்றும் செய்யணும். அவனை ஆசீர்வதிச்சு, ஆண்டவரை ஆசீர்வதிச்சு. எத்தனை அவமானங்கள் தெரியுமா, எத்தனை நிந்தைகள் தெரியுமா? எங்க வீட்டாரால வந்த போராட்டங்கள் கொஞ்ச நேரம் இல்லை, இவ்வளவு போராட்டம் வந்துச்சு. பண கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் வீட்டாரனை அதிகமாக நிந்திப்பாங்க, பேசுவாங்க. சும்மா கிடையாது, அவ்வளவு கண்ணீரின் பாதை. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், அந்த டவுல காய போடுவாங்க பாத்தீங்களா, உள்ள டவுல், நல்ல காட்டன் டவுல பிடிவாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்க? முட்டில வச்சு ஒரு பக்கம் கையை வச்சு பிடிவாங்க. பக்கத்துல ஆள் இருந்தா நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடி, அப்படி பிடிக்கிறது மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி. ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கணும். சில தீங்குகள் வரும், காதல் வந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கை, சுவிசேஷ வேலைக்காக நான் ஜீவிக்கிறேன். எனக்கு எந்த குறித்த எனக்கு என்ன இல்லை, எனக்கு எல்லா ஆசையும் என்ன பண்ணிட்டேன். பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறைந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன், எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை. வாலிபர் தான், வாலிபர்களை பார்க்கும்போது நிறைய ஆசைகள் இருக்குதான் செய்யுது, அவங்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உண்மை பற்றி அறிவிக்கணும், உண்மை பற்றி சொல்லணும், அற்புதங்களை செய்யணும். என் வாழ்க்கையில நீர் செய்தது போல நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் குடும்பத்துல ஒரு நபர், ஒரு மனுஷன் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தார் இல்லையா, நாங்க தேடி போல, ஆனா எங்களை தேடி வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் இல்லையா. நாங்க கண்ணீர்ல இருந்தோமே, துக்கத்துல இருந்தோமே, வியாதியில இருந்தோமே, பலவீனத்தோடு இருந்தோமே, எங்களை யாருமே மதிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. அந்த நேரத்துல கொடிய கரித்திரத்துல ஒன்றுமில்லாத சாப்பாடு கூட வழி இல்லை, அதோட நாங்க முடிக்கணும், எங்க வாழ்க்கையை முடிக்கணும்ன்ற நிலைமையில இருக்கும்போது எங்களே நேசித்து ஒரு நபர் வந்தாரு. அதே மாதிரி நான் மற்றவர்களை நேசிக்கணும். கடைசி மனுஷனை ரட்சிக்கப்பட தேவன் விரும்புகிற அப்படின்னாலே நான் அந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும். எவ்வளவு போராட்டம் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் இல்லை, 7 வருஷம் போராட்டம், 7 வருஷம் போராட்டம். நிறைய பேர் சொன்னாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தா எப்படி உனக்கு திருமண காரியம் நடக்கும், எப்படி? எனக்கு அதெல்லாம் ஆசையே இல்லை, ஒரே ஆசை தான், அப்பாவை சந்தோஷப்படும். பூமியில வாழ்ற நாளெல்லாம் எங்க அப்பா ஏசப்பாவை நான் மகிழ்ப்படுத்தணும். எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீ இப்படி இருந்தா அப்புறம் எப்படி எப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கலையே, எங்களுக்கு எதுவும் செய்யலையே, உன்னை பெற்ற என்ன பிரயோஜனம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா நீங்க என்ன பெற்றீங்க? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா சுயநலமா நீங்க கேட்குறீங்க, அப்படிதானே? இவ்வளவு பேர் நீங்க ஆசிரியப்படுறீங்க இல்லையா? யார் பெற்றது?
அவங்களுக்கு தானே நீங்க ஆசிரியப்படுறீங்க. அவர் கேட்பாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுற எனக்கு இல்லையே, உனக்குதான் இருக்குது, ஆனா எல்லாருக்கும் போடதான் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவன். தனக்கு தானே சுயநலமா சுகபோகமா வாழணும், பயங்கரமா ஆகலமா வாழணும், அப்படி வாழணும் ஓடுறவன் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவம் அது கிடையாது. சுயமா வாழ்றவன் கிறிஸ்தவம் கிடையாது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வாழணும், ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஆதரவற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்குதான் தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு தேவன் எனக்கு கொடுத்து நானா தேடுவேன் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன், தேடுவேன், மணிக்கணக்கா ஜோம் பண்ணுவோம், மணிக்கணக்கா ஜோம் பண்ணுவோம். நான் எங்க போகணும், இன்னைக்கு எங்க போகணும், உண்மை திருப்திப்படுத்தணும், உண்மை மகிமைப்படுத்தணும், உண்மைக்காக வாழணும், என்ன பண்ணணும் கேட்டுட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்காக நான் வாழ்ந்ததே இல்லை. உங்களுக்கு சொன்ன கஷ்டம், எனக்கு அடுத்த ட்ரெஸ் வேணும்னா நான் போய் ஸ்டோர் ரூம்ல போய் எடுக்க முடியாது. எங்க பணம் இருக்கும், எனக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு. அது என்ன தெரியுமா, ரோட்ல வச்சிருப்பாங்க. அது அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அது ரெண்டாவது முறை போடுற ட்ரெஸ் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் தான் நான் எடுப்பேன். பேப்பரை சுத்தி கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பேன். திருமணம் ஆன பிறகு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஏசப்பா திருப்திப்படுத்தணும், வேற ஒண்ணுமே வேணும். பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போனா அங்க போய் சுவிசேஷம் இருக்கா, அங்க இருக்கிற மக்களுடைய மகிழ்ச்சி இருக்க, அது இருந்ததுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாகும். போய் ஒரு கல்யாண வீட்டுல போய் பிரியாணி அதை சாப்பிட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும்போது, பல வருஷமா இருள் இருக்கிற ஒரு மனுஷன் விடுதலை ஆகும் போது, சுகமாகும் போது, அதுல வர சந்தோஷம் அந்த அளவற்ற சந்தோஷம். ஒரு சகோதரி மத்தியானமா போன் பண்ணி சொன்னாங்க, ஒரு கிராமத்துல ஒரு வீட்டு கூட்டம் நடத்த ஜெபம் பண்ண போயிருந்தேன். அங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டு கூட்ட ஜெபத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, ஐயா, எத்தனையோ வருஷமா குடியில அடிமையா இருந்த எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறதே நிறுத்திட்டாருயா. சொல்லுங்க, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீட்டுல முடங்கி வீட்டுல ஆடம்பரமா அப்படியே ஜாலியா இருந்து சுற்றி தெரிஞ்சதா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? பாருங்க, காடு மேடு மாதிரி இருக்கும் அந்த இடம். அப்படி பள்ள மேடெல்லாம் பார்க்காம போய் உட்கார்ந்து சுவிசேஷ வேலையை செய்ததுனாலதானே, நானும் வாஸ்தவமா போனதுனாலதானே பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பத்துல வீட்டுல விட்டுட்டு எப்படியா இருக்க பார்த்துன்னு சொல்லி ஓடுறதுனால தானே அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டானது. சும்மா வீட்டுல உட்கார்ந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றதுனால எல்லாம் நடக்குமா? நடக்காது. அதுக்காக நடிச்சுக்கல. உனக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நல்லா வைத்திருக்கணும்னா அவர் வேலையை நீ செய்யணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. நேர காலம் பார்க்க கூடாது. நடு ராத்திரினா கூட ஆண்டவர் சொல்லுவார், நீ போ சுவிசேஷ அறிவி. ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் சொன்னாரா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது ஆண்டவரே எனக்கு ஒரு பாரம். ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், ஒரு மனுஷனுக்காவது கட்டாய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா 11 மணி வரைக்கும் நைட்டு ஒரு மனுஷனும் இவருக்கு ஆகப்படல. 11 மணி வரைக்கும் என்ன செய்யல, ஒரு மனுஷனும் இவருக்கு அகப்படல. ஆண்டவரே எனக்கு தூக்கமே வரல, 11 மணி ஆயிடுச்சு, தூக்கமே வரல, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு இருந்தாராம். அப்பான்னு சொன்னாரா, சரி 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 போ, நேரா போ, இந்த தெருவுல நான் காட்டுற வீட்டுக்கு போ, கதவு தட்டு அப்படின்னு சொன்னார். ஆவேன்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் என்ன சொன்னாரா, ஆண்டவரே நான் நடு ராத்திரி இப்ப 11 காதுது, இந்த ராத்திரி நேரத்துல நான் போனேன்னா, ராத்திரி நேரத்துல நான் போய் சொன்னா என்ன ஆகும்? இந்த குடும்பம் எப்படி இருக்குமோ தெரியாது, அவங்ககிட்ட போய் யாருமே தெரியாம கதவு தட்ட எப்படி முடியும்? வான்னு சொன்னாரா. நான் சொல்றேன்ல, நீ போ. அதுக்காக எல்லாரும் போயிடாதீங்க, ஆண்டு சொன்னார்ல போங்க. அங்கே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஜாக்கிரதை. அவர்கிட்ட சொன்னார் ஆண்டவர், போனாராம். தங்கி போனார். ஆனா ஜபத்தோட போனார். 12 மணி ஆபத்துள்ள வேகமா போய் கதவு தட்டார். சகோதரனே, பிரதர், தட்டார்.
கொஞ்ச நேரம் கதவை திறக்கலை. ஆண்டவரே நீங்க சொல்லித்தானே நான் வந்தேன் இந்த வீட்டுக்கு, கதவை திறக்கல. கதவு தட்டு, நல்ல வேகமா தட்டு. வேகமா தட்டினார், உரிமையோட சொந்த வீடு மாதிரி தட்டினார், கதவு தட்டினார். ஒரு மனுஷன் தூக்கு கயிறை மாட்டிட்டு அதை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். என்னடா இது தொந்தரவா இருக்குது, இந்த ராத்திரில எவன்டா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஒரு இரிட்டேட்டா பார்த்துட்டு வேகமா கீழே வந்து கதவை திறந்தா ஊழியக்காரர் இருக்கிறார். நேரம் உள்ள போயிட்டார். தம்பி என்ன, இயேசு நேசிக்கிறார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை உனக்கு மாத்திடுவாரு. நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு இயேசு என்ன அனுப்பியிருக்கிறார். உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். நீ சந்தோஷமா இருக்கதா, அவரு தன்னை என்ன செய்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். கவலைப்படாத, உனக்கு சமாதானம் இருக்கு, உனக்கு சந்தோஷம் இருக்கு. இயேசு வா சொல்றா, எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார் இயேசு. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த இயேசு வேணும், எனக்கு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். என் மனைவி வீட்டு விட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வீடு இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி உடனே அந்த மனுஷன் இந்த ஊழியக்காரர் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஏசப்பா எங்க முதல்ல ஒரு மகிழ்ச்சியை ரட்சிகள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மனுஷன் கொஞ்சம் வாங்க பெட்ரூம்னு சொல்லி கூட்டு போனா கை தொங்குதான். கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு 2 நிமிஷம் நீங்க தாமதமா வந்திருந்தீங்கன்னா நான் மறித்து போயிருப்பேன். ஆண்டுடைய ஊழியர் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலையா இருக்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷன் மறிக்கிறான். உன் சுவிசேஷத்தை கேளாததுனால மறிக்கிறான், நீ வேலை செய்யாததுனால மறிக்கிறான். அதை கவனிக்கணும். நீ தூங்கிட்டு இருக்கிறதுனால மறிக்கிறான்ப்பா. நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால மறித்து போகிறான். நீங்க பாருங்க, என்ன பாருங்க, சும்மா இருக்கிறதே இல்லை, சுவிசேஷ வேலையை செய்துட்டே இருக்கிறோம். எப்படியாவது சுவிசேஷம் இருக்கு. இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். எப்படி ரட்சிக்கப்பட்டா? ஒரு மனுஷனுடைய அறிவிப்புனால். எதற்காக ஓடிட்டு இருக்கிற, எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிற? இயேசு உனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு இருக்கு. இயேசு உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், சமாதானத்துக்கு அளவே கிடையாது. போய் சொல்லணும், யாராவது எப்படி வரட்டும், யாராவது எனக்கு உதவி செய்யணும், யாராவது எனக்கு எதாவது பண்ணுவோம். இல்லை, இது என் மேல் விழுந்த கடமை, நான் போய் சொல்லணும். எந்த கிராமத்துக்கு போகணும், எந்த பட்டணத்துக்கு போகணும், எந்த தெருவுக்கு போகணும், எந்த நபருக்கு போகணும், அந்தவரே நான் சுவிசேஷம். ஏன்னா பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால எனக்கு ஒரு மேன்மை இல்லை, அது என் மேல் விழுந்த கடமை. அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஸ்தேவான் வாலிபனா இருக்கும் போதே கல்லெறிந்து கொல்லப்பட்டான். எதற்காக? முதல் ரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான். அப்போஸ்தலர்கள் எடுத்து வாசி பாருங்க. கல்லெறிந்து கொல்லப்பட்டான். வாலிபனா இருக்கும் போது கல்லெறிந்து கொல்லப்பட்டான். சுவிசேஷ வேலையை செய்ததுனால். பரிசுத்தவான்கள் தலை சிறை சேதம் பண்ணப்பட்டாங்க. தலைகளை வைத்து நேர அவர்கள் அப்படியே சந்தாய் அவர்கள் அழுத்தார்கள். பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்களை தோல் உரித்தாங்க, உயிரோட தோல் உரித்தாங்க. அந்த நாட்களில் கொடுமையான ஆட்சிகள் இருந்தது. ரோமனுடைய ஆட்சி பயங்கரமான ஆட்சி. 2 வயதிலையும் 2 குதிரைக்கு நடுவுல சோத்திரம் சுவிசேஷ வேலையை செய்தவங்க கொண்டு வந்து நிறுத்தி 2 கையை காலம் 2 குதிரை பக்கம் கட்டிட்டு என்ன செய்வாங்க, அது ஒரு சவுண்ட் கொடுத்தோம்னா 2 பக்கம் ஓடுமா. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி பெய்க்கப்பட்டாங்க. அப்படி எல்லாம் ரத்த சிந்தனதுனாலதான் இன்றைக்கு இயேசு நமக்கு இந்த மாதிரியான ரட்சிப்பு வைத்திருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த வேதம் நம்ம கையில கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதம் இல்லாம எத்தனை நாடுகள் இருக்கு, எத்தனை கிராமங்கள் இருக்கு தெரியுமா? நீங்களுடைய ரத்தத்தின் துளியில தான் நமக்கு இந்த பரிசுத்த வேதம் பரிசுத்தமாய் தமிழ்ல நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம். இது கொடுக்கப்படலைன்னா, நமக்கு ஒரு மிஷனரி வந்து அறிவிக்கிறேன்னா
நம்ம தேசத்துக்கு தோமா வந்து சுவிசேஷ வேலையும் செய்யலைன்னா நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டு முடியும்? அப்ப நீங்க போய் அறிவிக்கிறேன்னா அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நீங்க போய் அறிவிக்கிறேன்னா அந்த கிராமம் எப்படி ரட்சிக்கப்படும்? சுயநலவாதியாய் இவங்க எங்க அப்பாவை திருப்திப்படுத்துறேன், எங்க அம்மாவை திருப்திப்படுத்துறேன், என் மனைவியை திருப்திப்படுத்துறோம், என் பிள்ளைகளை திருப்திப்படுத்துறோம், அப்படி இப்படி நினைக்கிறீங்க. நீ எப்போ இயேசுவை திருப்திப்படுத்துவ? சாகும்போதுதான். யாரை திருப்திப்படுத்துறதுக்கா வாழ்ற? எதுக்காக வாழ்ற? ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? சுவிசேஷ வேலையை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து பேய்களில் இருந்தும் சாபத்தில் இருந்தோம் பிசாசு பிடியில் இருந்தோம் வியாதியில் இருக்கிற மனுஷனை விடுவித்து அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க தேவனை அழைக்கிறார். இல்ல இல்ல எனக்கு மைக் கொடுத்தாதான், எனக்கு நல்ல வாகனம் இருந்தாதான், எனக்கு நல்ல காரியம் நடந்தாதான் நம்ம சொல்லி இல்லை இல்லை. சுவிசேஷம் வரும்போது என்கிட்ட ஓட்ட சைக்கிளை விட ஒண்ணுமே இல்லை. எந்த மனுஷனுக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா பாஸ்டரும் கிடையாது. என் கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான காரியமும் கிடையாது. இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து நேரடி அவருடைய வல்லமையை கண்டு அவருடைய அன்பை பார்த்து இது ஒண்ணுமில்லாம இருக்கும் போது நேசித்தாரு. அவர் நம்பி என்ன எங்க வேணா பணம் பணம் இருந்தாதான் சிலர் நேசிப்பாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத போது என் கண்ணீரை தொடர்ந்து என் ஆண்டுடைய அன்பு எவ்வளவு பெருசு. அவருக்காக எங்க கூப்பிட்டாலும் எங்க போனாலும் என்ன செய்யறாலும் போடலாம், அவரை நம்பி போகலாம். காரணம் என்னன்னா அவர் என்னை எதை எதிர்பார்க்காம நேசிக்கிற ஒரே தெய்வம் இயேசு. சில இடங்களுக்கு போய்தான் பணங்களை செலவு பண்ணி தான் நம்ம போய் தேடணும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ள, பாவங்களை மன்னியும், உங்களுடைய பிள்ளையானை மாற்றும், என்னுடைய கஷ்டங்களை துயரங்களை மாற்றும், எனக்கு சந்தோஷத்தை கொடு ஆண்டவரே அப்படி கேட்டேன்னா அவன் பக்கத்துல அவர் வந்துருவாரு. காரணம் அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் வாசம் பண்றாரு. எனக்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு, ஐயா என்னுடைய மருமகளுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கு, ஜோம் பண்ணுங்க. அவர் தூரமா இருக்கிறார். ஜோம் பண்றதுக்கு ஆண்டு அற்புதம் செய்யும். காரணம் என்ன? அவர் தூரத்துக்கும் தேவன், அவர் சமீபத்திற்கும் தேவன். அவர் ஒரு அறைக்குள்ள வச்சு அவரை கூட்ட முடியாது, ஒரு கதவுக்குள்ள வச்சு கூட்ட முடியாது. காரணம் அவர் சர்வ வியாபி, அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். அவரை அறிவிக்கணும், அவரை பற்றி சொல்லணும். நிம்மதியை தேடி எவ்வளோ இடங்களுக்கு போறாங்க, புனித தண்ணீர் புனித நீர் அப்படி இப்படி ஓடுறாங்க. ஆனா நிம்மதியை தருகிறவர் இயேசு ஒருத்தர். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆத்ம நரகத்துக்கு போக கூடாது, நம்ம கண்களுக்கு முன்னாடி ஒரு ஆத்ம நரகத்துக்கு போக கூடாது. கர்த்தர் கேட்பாரு. துன்மார்க்கனுக்கு துன்மார்க்க ஜீவியத்தை குறித்து எச்சரி. ஒருவேளை அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நீ எச்சரித்த பிறகு மறைத்தாரானால் அவனுடைய இரத்தப்படி உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஒருவேளை அவன் துன்மார்க்கமா இருக்கும் போது நீ அவனை கண்டிக்காம அவனை எச்சரிக்காம நீ உன் இஷ்டப்படி உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா அவன் மறிக்கும் போது அவனுடைய ரத்தப்படி உங்கள்கிட்ட கேட்பேன். சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் ரத்த சாட்சியம் மறித்தாங்க, ரத்த சாட்சியம் மறித்தாங்க. ஒவ்வொரு சம்பவம் எடுக்கணும் நேரம் எதற்காக தெரியுமா? சுவிசேஷ வேலையை செய்திருக்கலாம். சுவிசேஷத்தை அறிவித்ததுனால சீஷர்களை கொண்டு போய் சிறைச்சாலைகளை போட்டார், அடித்தார், துன்புறுத்தினார். சுவிசேஷ வேலை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா இவங்க எல்லாம் ஏன் சகித்தாங்க சொல்லுங்க? அந்த காரியம் அவ்வளவு முக்கியமானது. அந்த காரியத்தின் மேல தேவன் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அந்த காரியத்துக்காக ஒருவன் மரிப்பானால் அவனுக்கு பரலோகத்துல முதலிடும். அதை தெரிஞ்சதுனாலதான் பரிசுத்தவான்கள் சுவிசேஷ வேலையை தைரியமா செய்தாங்க. எங்க போ சொன்னாலும் போனாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த தோமா இந்த இடத்துக்கு வந்தாருன்னா எவ்வளவா இந்திய தேசத்தின் மேல
ஆண்டவர் அக்கறையா இருந்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறார் பாருங்க. இங்க இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போக முடியுமா? பயம் ஒரு பக்கம் இருக்கு, பணம் ஒரு பக்கம் தேவை. இன்னைக்கு பிளைட் இருக்குது, பிளைட்ல ஏறினா போய் இறங்கிருக்கு. அன்னைக்கு என்ன தெரியுமா, பல மாதங்கள் கடல்ல வரணும், கடல் பிரயாணம், சமுத்திர பிரயாணம். அதுவும் இன்ஜின் கப்பல்லாம் கிடையாது, பாய்மர கப்பல். எங்க காற்று அடிக்குதோ அந்த துறைமுகத்துல போய் தாங்கணும், மறுபடியும் அந்த இடத்துல காற்று மாறி அடிக்கும் போது வரணும். அப்படி மாறி மாறி வருவாங்க. எத்தனை மாதங்கள் ஆகும் தெரியாது. பசியில, குளிர்ல, நிர்வாணத்துல எவ்வளவு பிரச்சனையில அவங்க அனுபவிக்கணும். எப்படி எல்லாம் அனுபவிச்சுன்னா தோமை யார் நம்முடைய சபை நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தார். முதல் நூற்றாண்டுல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், எவ்வளவு பாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்து விட்டது. போன நூற்றாண்டுல தான் வந்துச்சு சொல்ல முடியாது, ஆங்கிலேயர்களால தான் வந்துச்சு சொல்ல முடியாது. இந்தியாவிலே தோமா வந்துட்டார். எப்ப வந்தாரு? முதல் நூற்றாண்டுல. சரித்திரம் உண்மை. ஹல்லேலூயா. இந்தியாவை தேவன் நேசிக்கிறார், இந்தியா மேல தேவன் அன்பா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அன்றைக்கு அவர்கள் போட்ட விதைகள் தான் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் சாப்பிடணும், நான் ஜெபிக்கணும், என் தலைவலி நீங்கணும், என் சுகமாகணும், என் மகளுக்கு திருமணம் ஆகணும், என் மகனுக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், நான் வீடு நல்லா இருக்கணும், செட்டில் ஆகணும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் உள்ள தேசத்துல தேவன் நம்மை பிறக்க வைத்து ரட்சித்திருக்கிறார். காரணம், நம்முடைய கடமை அதிகம், நம்முடைய வேலை அதிகம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம், போக வேண்டிய காரியங்கள் அதிகம், பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம். மறந்துடக்கூடாது. ஒரு சில லட்சங்களை வாழுகிற தேசத்தில் நம்ம பிறக்க வைக்கல. கோடிகள் உள்ள 155 கோடிகள் மக்கள் உள்ள தேசத்தில் நம்ம பிறக்க வைத்திருக்கிறார். சும்மா ஒரு நிமிடம் கூட வீணடிக்க கூடாது, ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தரனை அப்படியே வச்சிருக்கிறாரு, கர்த்தரனை பேசணும், அப்புறம் போறேன், கர்த்தரனை சொல்லட்டும், அப்புறம் போய் சந்திக்கிற சொல்லாதீங்க. அது பிசாசுடைய குணம். உங்க பாக்குறீங்களா, எவ்வளவு பேர் பாக்குறீங்களா இயேசு அறியாம, அவங்களுக்கு போய் சொல்லுங்க, இயேசு பற்றி சொல்லுங்க, இயேசு பற்றி அறிவிங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிங்க. அறிவிக்கிறது நம்முடைய வேலை, விளைய செய்கிறது கர்த்தர். நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம சொல்லணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஆண்டு பூமியில மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். அதன் பிறகு இயேசு உனக்கு நித்திய வாழ்க்கை வச்சிருக்கிறார், பரலோக வாழ்க்கை வச்சிருக்கிறார். சொல்லணும், கர்த்தரிடத்தில் நீ பெற்ற புண்ணியங்களை அவருக்கு அறிவிக்க. உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது? உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் அனுபவிச்சீங்க? இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஒரு சுபாவம் எப்படி மாறி இருக்கு? நீங்க எப்படி எல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லணும். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் தந்தாரு சொல்றது கூடாது. அது எல்லாருமே இருக்குது. பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு மனுஷன் காலையில எடுத்து கடினமா உழைச்சானா அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வந்துடும். அவன் நகை வாங்கிக்கலாம், நெட் வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், வசம் வாங்கிக்கலாம். அவன் உழைச்சதுனால வந்தது அது இல்ல. எத்தனை கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணாலும் கிடைக்காத ஒரே ஒரு காரியம் ஆத்துமா மீட்பு, ரட்சிப்பு. இயேசு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு தர முடியும். அதுதான் சுவிசேஷம், அதான் ரட்சிப்பு. இந்த அளவுக்கு கோடி கோடி பணம் இருக்கலாம், ஆனா அவைகளால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவை நஷ்டப்படுத்த மனுஷன் ஆதாயப்படுத்தினாலோ ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தணும். பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் அப்படின்னா என்ன? நல்ல சமயம் இருக்குது இல்ல? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கை காண இருக்கும்போது நல்லதை நடத்துறோம். ரிச்சர்ட் உம்பரன் சொல்லி ஒரு பரிசுத்தவானை குறித்து, அவர் ஒரு மிஷனரி, ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல போய், ரஷ்ய தேசத்துல போய் அவர் ரொம்ப பாடுபட்டார்.
இயேசு பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி என்னடா கொடுமை பண்ணாங்க. ரொம்ப மோசமான கொடுமை எல்லாம் பண்ணாங்க. மனிதர்கள் அந்த சிறுநீரை கூட அவனை குடிக்க வைத்தாங்க. மோசமா பண்ணாங்க. காதுல 2 ஸ்பீக்கரை வச்சு அவர் காதுல இயேசு கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சத்தங்களை கேட்க வச்சாங்க. அப்போ இவர் உள்ளத்துல இருந்து இயேசு நல்லவர், இயேசு ரட்சகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செய்தாங்க. ஆனா எல்லாம் தோற்று போனது. சுவிசேஷ வேலையை செய்தார். சீனா தேசத்துல போன ஒரு மிஷனரி ஜெயில கொண்டு போய் போட்டாங்க சுவிசேஷ வேலையை செய்யறேன்னு சொல்லி. அப்ப கூட அங்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சார். சரி, நடக்கிறதுனால தானே சுவிசேஷம் அறிவிக்கிற, இப்ப காலெல்லாம் வெட்டும். அப்ப கூட தவறு போய் சுவிசேஷம் அறிவிச்சார். நாக்கம் வெட்டினாங்க. எப்படி எழுதி சுவிசேஷம் அறிவித்தார். கைகளை வெட்டினாங்க. என்ன பண்ணாலும் சரி சுவிசேஷ வேலையை நான் செய்வேன்னு சொல்லி போட்டான். பரிசுத்தவான்கள் இன்னைக்கு சமயம் வாய்த்தால் நல்லா இருக்கணும், சுவிசேஷ வேலையை செய்யணும். அப்படி வாய்க்காவிட்டால் சுவிசேஷ வேலையை செய்யும். அந்த பகற்காலம் இருக்கும் போதே சீக்கிரமா ராக்காலம் வரப்போகும். அதுக்கு முன்னாடியே நம்ம சுவிசேஷ வேலையை செய்யணும். This is for very much too late, very late time. எனக்கு தெரிஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த வசந்த காலம் இருக்கு, பயங்கர வசந்த காலம். அல்லேலூயா. இந்தியா முழுவதும் தேவனுக்காக வைராக்கியமாய் ஓடி இருக்க காலம் அது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் சுவிசேஷ வேலை செய்யறதுக்கு? எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவுல சபையை உடைத்தாங்க, அது நடந்துச்சு நினைச்சு கேள்விப்பட்டீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி திறந்த வாசல், திறந்த வாசல். மனிதாபமானம் இருந்துச்சு, மனசாட்சி இருந்துச்சு. கீழ்ஜாதின்னு சொல்லி செத்து போன தன்னுடைய தாயார 17 கிலோமீட்டர் ஒரு வடநாட்டுல வட மாநிலத்துல சைக்கிள்லயே கூட்டிட்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. கீழ்ஜாதின்னு சொல்லி இவ்வளவு பெருகி இருக்கிற இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் அன்றைக்கு இல்ல. அன்றைக்கு இல்லைன்னு சொன்னா கூட எப்படி இருந்துச்சு தெரியுமா? திறந்த வாசல் இருந்துச்சு. இன்னைக்கு மாத்தற்ற பெரிய ஊழியக்காரங்க வெக்கப்படணும். எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, இப்படிப்பட்ட காரியம் நடக்குது சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓடி இருக்கணும் ஐயா. அசட்டுகளை சேர்ந்தாங்க. நிலங்களை வாங்குறதுக்கு காலமான ரிசர்ச் கேட்டார், கேஎஸ். இன்னைக்கு அதை செய்யல. திறந்த வாசல் இருந்துச்சு, சரியான அரசாங்கங்கள் இருந்துச்சு, எல்லா காரியங்களும் கத்த செய்திருக்கிறார், செய்யல. ஆனா இன்னைக்கு அதை சொல்லி நம்ம காலத்தை தள்ள முடியாது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல, இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள்ல தேவன் நமக்கு எதை செய்தாலும் ஆண்டவருக்காக நாம் ஓடி சுவிசேஷ வேலையை செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நீ காலம் செல்லாது, நீ நாட்கள் செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். ஆமென். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாக்களை கொள்ளுங்களையா இருக்கு. ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக பரலோகத்தில் நம்ம செல்லும். அழிந்து போகிற ஆத்துமா, வேதனையில் இருக்கிற ஆத்துமா, கஷ்டத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற ஆத்துமா, எங்க நிம்மதி எனக்கு கிடைக்கும்? எங்க எனக்கு நிம்மதி கிடைக்கும்? இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி தான். இயேசு உங்களுடைய கொடிய பாவத்திலிருந்து உங்களை மீட்டு இன்னைக்கு ஆண்டவர்களை ரட்சித்திருக்கிறார். இங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷ வேலையா செய்து, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து? இன்னைக்கு ஒரு மனுஷனுக்காவது நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், தூக்கமே வராது, வரக்கூடாதுன்னு சொல்லு. நான் இன்னைக்கு சாப்பிடுவதே இல்லை, ஒரு மனுஷனுக்காவது சுவிசேஷம் அறிவிக்கிறேன். தீர்மானம் செய்யுங்க. 4 சமத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்காதீங்க. மற்றவங்களையே இவங்க அதை போடுறாங்க, ட்ரெஸ் எவ்வளவு அழகா போடுறாங்க, இவங்க அதுல போறாங்க, இவங்க இந்த வாகனத்துல போறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க பார்க்காதீங்க. உங்க வழி வேற, அவங்க காரியங்கள் வேற. கர்த்தரை நேசிங்க, ஆண்டவருக்கு பிரியமா நடங்க, ஆண்டவரை பார்த்து ஏசப்பா வாலிபனா இருக்கிறேன், நான் இன்னைக்கு உமக்காக என்ன செய்யணும்? வாலிபனா இருக்கிறேன், உமக்காக நான் எப்படி வாழணும்? வாலிபனா இருக்கிறேன், இப்போ நான் அழகா இருக்கிறேன், உமக்காக எதுனா செய்யலாம். இல்ல கால் கட்டு கை கட்டு போட்டோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்? கர்த்தருக்காக ஓடு. ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயா போய் மாட்டிட்டா அவர்தான் ராட்சசியும், ராட்சசனும் வந்துட்டானா அவ்வளவுதான், அவனால நகர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு நடுவுல நல்லவங்க வந்தாங்க சந்தோஷம். ஏதாவது ஒண்ணு கட்டி அப்புறம்
உன் ஆசையெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். கர்த்தருக்காக ஓடுறது சாப்பாடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஓடு. கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றில போதும் என்ற இருதயத்தோடு இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுங்க. பைபிள் பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எனக்கு பைபிள் இலவசமா கொடுக்குறாங்க, கைப்பிடி கொடுக்குறாங்க. பல மிஷனரிகள் தன் உயிரை தியாகம் பண்ணி குடும்பத்தை விட்டுட்டு வட மாநிலங்களுக்கு, வட தேசங்களுக்கு, பல தேசங்களுக்கு போய் சுவிசேஷ வேலையை செய்யறாங்க. எத்தனை மிஷனரிகள் தாங்குறீங்க? ஆண்டவர் நல்ல உங்களை வச்சிருக்கிறாரா? நல்ல உங்களை ஆண்டவர் நல்ல கம்பெனி, நல்ல வேலை கொடுத்து வச்சிருக்கிறாரா? மிஷனரிகளை தாங்க. கிராமங்கள சபைகளை கட்டித்தாங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவர் படைத்த நோக்கமே அதான், உங்களை சிருஷ்டித்த நோக்கமே அதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாற, இயேசுவை போல வாழ, இயேசுவை போல நடக்கதான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை. நம்முடைய புத்தி மாறி இருந்தோம், செத்து போயிடலான்னு இருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சித்து நம்ம கண்களை திறந்தார். நம்மை போல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மறிக்கிறாங்க தெரியுமா? மன உளைச்சல்ல மறிக்கிறாங்க, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு மறிக்கிறாங்க, கடன் பிரச்சனையில மறிக்கிறாங்க, விசாசத்தில இருந்து மறிக்கிறாங்க. ஒருத்தர் நேரத்தில் சொன்னார், நேற்று இரவு நேரத்தில் சொன்னார், ஐயா என் 2வது மகனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, செய்வதனால இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. நாங்க சிவகாசியில இருந்தவங்க, நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். ஆட்டோல போகும்போது சுவிசேஷத்தை யார சொல்லி நம்முடைய சபையினுடைய அட்ரஸை கொடுத்திருக்கிறாங்க. அவர் எனக்கு போன் பண்றாரு, ஐயா எங்க இருக்கிறீங்க, உங்களை பார்க்கணும். சரி வாங்கன்னு சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாரு. நான் பேசுறது அவருக்கு ஆறுதலா இருந்துச்சு. சொன்னாரு, செய்வதனால மாந்திரிகத்தினால ரொம்ப நாங்க அழிஞ்சோம் ஐயா. இன்னைக்கு 2வது மகன் இன்னைக்கு குடிகாரனா இருக்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு, மூத்த மகனுடைய குடும்பத்துல நாங்க இருக்கிறோம். இப்ப இங்க வந்திருக்கிறோம். 1 வருஷம் ஆகுது. எங்கேயோ போனேன், நான் எங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஏதோ தோணுச்சு, நான் உங்க நம்பர் எடுத்து நான் போன் பண்றேன். அன்னைக்கு வாங்கி ஒரு தம்பி எனக்கு கொடுத்தாரு. ஆட்டோல போட்டு வரும்போது இந்த விலாசத்தை கொடுத்தாரு, இந்த பாஸ்கர்னு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய சாட்சி சொன்னாரு. இன்னைக்கு அந்த நேரத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது 3 நாள் ஆகுது. கோவால இருந்து என் பையன் வந்திருக்கிறான், பயங்கர குடிகாரனா இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து என் பையன் இப்படி இருக்கவே மாட்டான், ஆனா இப்படி இருக்கிறான், என்ன பண்றது தெரியல, என்ன பண்றது தெரியல. 3 நாள் ஆகுது. 4வது நாள் எப்படியாவது என் பையனுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இங்க எத்தனை பேர் வேதனையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் துயரத்துல இருக்கிறாங்க, எத்தனை பேர் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? நித்திய ஜீவனை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார், இலவசமா விலையேற பெற்ற ஆத்மா. விலையேற பெற்ற ஆத்மான ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு இந்த உலகத்தையே வித்து கொடுத்தாலும் இந்த ஆத்மாவை மீட்க முடியாது. அதனாலதான் விலையேற பெற்ற ஆத்மான்னு சொல்றாரு. விலையேற பெற்ற ஆத்மா மீட்க கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையில மரித்து சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையோடு சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. என் மேல் விழுந்த கடமையா இருக்கு, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க ஞானமா இருங்க, சாட்சியா இருங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல படிங்க. உங்களை சுற்றி வாழ்கிற பிள்ளைங்க சிறு வயதிலேயே போதைகளுக்கு அடிமையிலா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையிலா இருக்கிறாங்க. இயேசுடைய அன்பை சொல்லுங்க, இயேசுடைய அன்பை சொல்லுங்க. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல ஹேர் கட் பண்ணுங்க, காதுல கடுக்கெல்லாம் போடாதீங்க, முடியெல்லாம் பிரஷ் மாதிரி வளர்க்காதீங்க, டைட் பேண்ட் எல்லாம் போடாதீங்க. சாட்சி இல்ல, நல்லபடியா போங்க, நல்லபடியா இருங்க, சந்தோஷமா வித்தியாசமா இருங்க. அல்லேலூயா. தானியேல் பாபிலோன் தேசத்துல எப்படி இருந்தா? விசேஷித்த விதமா இருந்தான். ராஜாவுடைய ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு வாழ்ந்தான். உலகத்தினால நீ கரைப்படாம இருக்கணும், உலகத்தினால தீட்டுப்படாம இருக்கணும். உலகம் போற வேஷம் நீ போட வேண்டிய கூடாது, உலகம் போற வேஷம் நீ போடாத. உனக்கு 4 சட்டை இருக்கா, 2 சட்டை 2 பேண்ட் இருக்கா, தூச்சி அதே அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணு, நல்லா நீட்டா முடிவெட்டு, எண்ணெய் வாங்குறது காசுல எண்ணெய் தடவு, நல்லா நீட்டா. உனக்கு அப்பா இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு, பயப்படாத.
அவருக்காக ஓட அவர் பிரயாசப்படுவார். நீ எதையாவது தேடாத, எதையாவது ஒண்ணு பின்னாடி தெரியாத, பொறுப்படாமல் போயிடுது. அதுக்காக ஒரு இயேசுப்பா உன்னை அழகா மாத்தி உன்னை ரட்சித்து சபை கொண்டு வருவேன். எது பின்னாடி ஓடிடாதீங்கப்பா, இன்னும் உட்படாம போயிடுவீங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவருடைய வேலையை செய், அவருக்காக பிரயாசப்படு. உங்க வயசுலதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உங்க மாதிரி வயசுல தான், அந்த வாழ்க்கை நாட்கள்ல தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடணும். மகிழ்ச்சியாக செய்வேன். நான் விசாரிச்சு துரத்தி அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும்போது இவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் சொல்லி ஜிஹெச்லயும் ஸ்டாண்டிங்லயும் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. என் பையனுக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, மூளைக்கு பிரச்சனை, அதுக்கு பிரச்சனை, ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும் சொல்லி 4 மாசம் கஷ்டப்பட்டேயா. நீங்க வந்தீங்க இயேசுவின் பேரால விசாரிச்சு போ, நீங்க தொப்புன்னு விழுந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி குடிச்சாலும் வாங்கி எடுப்போம். நீங்க எதுவுமே இல்லை, நல்லா ஆயிட்டா, நல்லா சாப்பிட்றான். எப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, என்னடா ஆச்சு? ஏசப்பா அதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என்னையும் நீங்க பயன்படுத்துறீங்க. என்னெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்த மாட்டார். ஊழியக்காரன் என்னை எங்கேயும் அனுப்புறது இல்லை, அங்க போக சொல்றது இல்லை. நான் ஏன் சொல்லணும் உனக்கு? நீயே போ. எங்க போற? விசுவாசிக்கு போ, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு போ, இயேசு அறியாத மனுஷன்கிட்ட போ. அழகதான் இல்லையா? ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போ, தெருவுல போ. கண்ணீரோடு இருப்பான் பாருங்க, அவங்க ஆறுதல் சொல்லு. உன்கிட்ட 20 ரூபா இருக்கா, 10 ரூபா கொடு. சாப்பாடு போடணும் முடியுமா? சாப்பாடு வாங்கி கொடு. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலி. உங்களுக்கு 2 ட்ரெஸ் இருக்கா, ஒரு ட்ரெஸ் இல்லாதவங்க கொடு. அன்பா இருக்க. ஜெபம் பண்ணலாமா? சுவிசேஷனுடைய வேலை செய்யலாம். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் அந்த அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். வரங்களை தேவன் தந்திருக்கிறார். வல்லமைகளை தேவன் தந்திருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே, இப்போ கேளுங்க இயேசப்பா, நம்மள ஒரு ஆத்ம பாரத்தால் ஒரு 2 நிமிஷம் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சத்தமா ஜெபம் பண்ணுங்க. தெளிவாய் ஆண்டவரே சோத்திரம் போதி செய்த ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்காக இருந்தவங்க கையோ என்று சொல்லி கட்டாவே இந்த ராஜத்தை ஆண்டவரே நம்பி பெற்று சுகத்தை பெற்று விடுதலை பெற்று ஆண்டவரே நாங்கள் சும்மா இருக்கிற ஆண்டவரே கட்டாவே உங்களுக்காக நாங்கள் எழுதி ஆண்டவரே உங்களுக்காக அப்பா 5 கோடி ஆசிரியர்கள் 5 கோடி எங்களுக்கு செய்த நன்றி ஆண்டவர் அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய கட்ட அப்பா அநேக ரசிக்கப்படணும், அநேக விடுவிக்கப்படணும். அநேக மாணவர்கள் எது வியாதி உள்ளவர்களா இருந்தாலும் ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்பட ஆண்டவரே உங்களை பற்றி அறிவிக்க ஆண்டவரே திரும்ப தந்தீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை ஜோதித்தீர் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தபோது அநேகருக்கு நாங்கள் போய் சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள கட்ட இந்த நாளை எங்களோடு பேசின புதிய ஜீவனுள்ள வார்த்தைக்காக திரும்ப திருவிக்காக சோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடி நன்றி. இன்னும் நாங்கள் சும்மா இராத காலம் அப்பா காலம் சமீபமாக இருக்கும் போதே கட்டாவே அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள நேரங்களுடைய காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள கட்ட எங்களுக்கு திரும்பிய ஞானத்தை புத்தியை தந்தவரையாக செபிக்கிறோம். அப்பா உங்களுடைய ஞானத்தை தருமையாக செபிக்கிறோம். அப்பா சொல்லி நாங்கள் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறோம், எங்களுக்கு போதித்தவர்களையா வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு குறைமைத்து அபிஷேகித்தோம். விசேஷமான ஆவியான நேரத்தை ஆவியான எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறாண்டவரே. அப்பா போகும்போது ஆண்டவரே, வரும்போது ஆண்டவரே உப்போடு உங்களுடைய பாரத்தோடு நாங்கள் செயல்பட கத்தை திரும்ப செய்யும். அப்பா சோத்திர நாங்கள் இனி அந்த தாமதமில்லாதபடிக்கு கட்ட அநேகருக்கு போயிட்டு அறிவிக்க கட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கட்ட எங்களுக்கு திரும்ப ஞானத்தை வேத வசதிக்கு கட்டாத ஞானத்தை தந்தவர்களாக செபிக்கிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபித்தோம் நாமத்தினாலே. இது வந்தது நல்லதுன்னு சொல்லி உணர்ந்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கடைசியா ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க.
இயேசுவே சொல்லுவோம். ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஒரு எண்ணம் வந்து ஐயோ ஆண்டுக்காக நம்ம போனோம், அந்த வார்த்தைக்கு அதுல கேட்டாவது நம்ம வரணும், லேட்டானா வராது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கால் வலி தான் அந்த பொண்ணு என்ன நடக்க முடியலன்னு சொல்லி இருந்தாலும் நான் வரணும், எப்பயாவது போய் கேட்டு வரணும், ஒரு வார்த்தையாவது நான் கேட்டு சொல்லிட்டு அவன் வந்து ஆனா இங்க வந்து இவ்வளோ வார்த்தை இருக்குது, என்ன வச்சு இவ்வளவு பேசிருக்கிறப்பா, இந்த வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு இல்லப்பா, சொல்லணும்ப்பா, சொல்லணும், என்ன எடுத்து பயன்படுத்துங்கப்பா, இல்லையே நம்ம போய் என்னத்த சொல்றதுக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துல நான் உற்சாகமா எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வந்தேன். நம்மள ரசிக்கப்படணும்ப்பா, அந்த ஜனங்க ரசிக்கப்படணும், அந்த ஜனங்களை ரசிச்சு வீணாக ஆகக்கூடாதப்பா, ஒரு 4 ஜனங்களுக்காக சின்ன இருக்கிறப்பா ஆகக்கூடாது. ரசித்து அப்பா எனக்கு சபையில அப்பா ரசிகர் சபையில எங்க உலக 2 வருடமே நீ பயன்படுத்தினப்பா, வரேன்ப்பா. ஆனா எனக்கு தெரியாது, படிக்க தெரியாது, அதை பத்தி சொல்ல தெரியாது, ஆனா நீ நல்லவருக்கு நான் சொல்ல எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறப்பா, அது நான் மறக்க மாட்டேன். நீ எவ்வளவு சாட்சியங்கள் சொல்லி அப்பா இப்படிலாம் சொல்லுன்னு சொல்லி இருக்கிறேன், நான் மறக்கலப்பா, நான் சொல்லுவேன், இன்னொரு சொல்லுவேன். ஆனா ஒரு அடைய மனுஷன் மாத்திரம் அது என்ன காரணம் எனக்கு தெரியலப்பா, சம்பள பேசுறான் எப்படியா பண்றேன், ஆனால் அந்த மணி எடுத்துப்பட்டு என் பசுத்தை பத்தி என்ன இன்னும் உங்களுக்காக ஓடப்பா, தாங்கப்பா, வெள்ளம் சுகம் ஆரோக்கியம் நீ தான் தரணும் அப்பா, உங்களதுனால தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், நான் மறித்து போயிருந்தேன், மறித்து போயிருந்தேன், ஆனாலும் எனக்கு ஜீவத்தை கொடுத்தவர் நீ தான் சொல்லி அப்பா, நான் ஒருவரை நானும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அது நிறைவேற்றீங்கப்பா, நீங்க என்னை கைவிட மாட்டீங்கப்பா, என்னை விளங்க மாட்டீங்கப்பா, நம்பிக்கையோட இருக்கிறேன், நம்பிக்கையேப்பா என் பரிசுத்தரே மகிமும் ஒருவர் ஏறெடுக்கிறப்பா, ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விழுமிழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சிநேகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கிற உங்கள் அனைவரோடும் விசேஷமா இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.